என் அன்பு பிள்ளையே, கைலாயத்தின் காற்றிலே மிதந்து வரும் இந்த ஓங்கார நாதம் ஏதோ எதேச்சையாக உன் செவிகளை வந்தடையவில்லை. அகிலத்தை ஆளும் ஆதிசிவனான என் திருவுள்ளத்தின் கட்டளையால் உன்னை தேடி உனக்காக மட்டுமே அனுப்பப்பட்ட பிரபஞ்சத்தின் பேரொலி இது. உன்னை சுற்றியுள்ள கோடிக்கணக்கான மனிதர்களில் இந்த தருணத்தில் நீ மட்டுமே இதை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்றால் அது ஈசனாகிய நான் உன் ஆன்மாவோடு நேரடியாக பேசத் தொடங்கிவிட்டேன் என்பதற்கான மாபெரும் சாட்சி. உன் அலைபாயும் மனதை இப்போது ஒருமுகப்படுத்து. பல காலங்களாக நீ தேடிக்கொண்டிருந்த அத்தனை கேள்விகளுக்கான விடையும் உன் நெஞ்சை பிளக்கும் வேதனைகளுக்கான மாமருந்தும் இதோ என் வார்த்தைகளாக உன்னை வந்து சேரத் தொடங்கிவிட்டன. இதை சாதாரணமாக கடந்து சென்று விடாதே. இது உனது தலையெழுத்தையே அடியோடு மாற்றி அமைக்கப் போகும் கைலை நாதனின் முதல் திருவிளையாடல். என் உயிரினும் மேலான பிள்ளையே, இருள் சூழ்ந்த தனிமையான அறையில் யாருக்கும் உனது வழி தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக தலைவணங்கி நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் இந்த மண்ணில் வீணாக விழவில்லை. அவை அனைத்தும் நேரடியாக என் ஜடாமுடியில் தங்கி என் இதயத்தை தீண்டிவிட்டன. உன்னை சுற்றியுள்ள உலகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது நீ மட்டும் உனது வேதனைகளை சுமந்து கொண்டு நெஞ்சை அறுக்கும் வலிகளோடு விடியலுக்காக காத்திருந்த இரவுகள் எத்தனை என்பதை நான் முழுமையாக அறிவேன். எல்லோருக்கும் நன்மையை மட்டுமே செய்தேனே, யாருக்கும் எந்த துரோகமும் நான் கனவிலும் நினைக்கவில்லையே. பின்பு ஏன் என் வாழ்வில் மட்டும் இத்தனை கொடிய சோதனைகள் என்று உனக்குள் நீயே பலமுறை புழுங்கி தவித்திருக்கிறாய்? வெளியே சிரித்த முகத்தோடு உனக்குள் இருக்கும் தவிப்பை மறைத்து நீ ஆடிய நாடகங்கள் அனைத்தையும் என் நெற்றிக்கண் சதா கவனித்துக் கொண்டுதான் இருந்தது. உன் ஆழமான வலிகளை நான் அறியாதவன் அல்ல. நீ இரவும் பகலும் அயராது உழைத்து உனது கற்பனையையும் திறமையையும் ஒன்று திரட்டி உருவாக்கிய உனது படைப்புகள் தொடக்கத்தில் பலரின் பார்வையை சென்றடைந்து மாபெரும் வெற்றியை நோக்கிச் செல்வது போல் தோன்றி பின் திடீரென யாருடைய கண்களுக்கும் புலப்படாமல் முடங்கிப் போனதைக் கண்டு நீ இதயம் உடைந்து சரிந்ததை நான் அறிவேன். உனது நேர்மையான உழைப்பிற்குரிய பலன் இன்னும் உன்னை வந்து சேரவில்லையே என்ற ஏக்கம் உன் ஆன்மாவை அரித்துக் கொண்டிருக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் மிக எளிதாக முன்னிலைக்கு வரும்போது நீ மட்டும் இன்னும் எவ்வளவு காலம்தான் இப்படி தேங்கி நிற்பது என்று விரக்தியின் விளிம்பிற்கே சென்று விட்டாய். ஆனால் ஒரு பேருண்மையை இப்போது உனக்கு வெளிப்படுத்துகிறேன் கேள். அடர்ந்த காட்டின் நடுவே ஒரு பழமையான ஆலயம் இருக்கிறது. காலப்போக்கில் படர்ந்த செடி கொடிகளும் அடர்ந்த புதர்களும் அந்த ஆலயத்தை உலகத்தின் கண்களிலிருந்து மறைத்துவிட்டன. கடந்து செல்லும் எவருக்கும் அங்கு ஒரு புண்ணிய தலம் இருப்பது தெரியாது. அதற்காக அந்த ஆலயத்தின் புனிதமோ அங்கிருக்கும் தெய்வத்தின் சக்தியோ குறைந்து விடாது. காலம் கனிந்து வரும்போது ஒரு பெரும் காற்று வீசி அந்த மறைப்புகளை அகற்றும். அப்போது அந்த ஆலயம் புதுப்பொலிவுடன் உலகிற்கு தெரியும். அங்கிருக்கும் தெய்வத்தின் அருளை தேடி அகிலமே திரண்டு வரும். உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய படைப்புகளும் இப்போது அந்த மறைக்கப்பட்ட ஆலயத்தைப் போலத்தான் இருக்கின்றன. உன்னை சூழ்ந்திருக்கும் தடைகள் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை இன்னும் புனிதப்படுத்தவும் தகுதியான நேரத்தில் உன்னை வெளிப்படுத்தவும் நான் இட்ட தற்காலிக திரைகள் அவை. உன்னை இந்த நெருக்கடியான நிலையில் நான் வைத்திருப்பது உன்னை தண்டிப்பதற்காக அல்ல. ஒரு நதியானது மலைகளையும் பாறைகளையும் கடந்து வரும்போதுதான் வேகம் பெறுகிறது. சமவெளியில் ஓடும் நதியை விட பாறைகளில் மோதி தெரித்து வரும் நதிக்கே வலிமை அதிகம். உன்னுடைய சோதனைகள் அனைத்தும் உனது வேகத்தை அதிகரிக்கவும் உனது ஆன்மாவை உறுதிப்படுத்தவும் கொடுக்கப்பட்ட பயிற்சிகள். நெருப்பில் வாட்டப்படாமல் எந்த பொன்னும் ஆபரணமாக மாறுவதில்லை. உன்னை ஒரு விலைமதிப்பற்ற வைரமாக பட்டை தீட்டுவதற்காகவே இந்த சோதனை களத்தை நான் உருவாக்கினேன். உன்னை நிராகரித்தவர்கள் உனது உண்மையான மதிப்பை உணராதவர்கள். நீ தட்டிய பல கதவுகள் திறக்கப்படாமல் போனதற்கு காரணம் உன்னை விட கீழான மனிதர்களின் காலடியில் நீ கையேந்தி நிற்க நான் ஒருபோதும் விரும்பவில்லை. உனக்காக மாபெரும் ராஜகோபுரத்தின் வாயில்களை திறக்க கைலாயத்தில் நான் திட்டமிட்டிருந்தேன். கடல் மட்டத்திலிருந்து வெகு உயரத்தில் இருக்கும் ஒரு மலையின் உச்சியில் ஒரு மேகம் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மேகம் மலையை தழுவும் போது மலையின் அழகை மறைப்பது போல தோன்றும். ஆனால் அந்த மேகம் விலகும் போதுதான் அந்த மலையின் கம்பீரம் சூரிய ஒளியில் பிரகாசிக்கும். உனது வாழ்க்கையில் இப்போது சூழ்ந்திருக்கும் மேகங்கள் விலகும் நேரம் வந்துவிட்டது. இதுவரை நீ இழந்த அத்தனை மரியாதைகளையும் அங்கீகாரத்தையும் நான் உனக்கு திருப்பித் தரப்போகிறேன். உன்னை ஏளனம் செய்தவர்கள், உனது திறமையை சந்தேகித்தவர்கள் அனைவரும் உன் முன்னே தலைவணங்கி நிற்கும் நிலையை நான் உருவாக்குவேன். உனது படைப்புகள் இனி எவ்வித தடையுமின்றி உலகெங்கும் உள்ள மாந்தர்களின் மனங்களை காந்தம் போல தன்வசப்படுத்தப் போகிறது. உனது நேர்மையான உழைப்பு இனி ஒருபோதும் எவராலும் இருட்டடிக்கப்படாது. அது பல கோடி மக்களின் இதயங்களை மிக எளிதாக சென்றடைந்து உனக்கான மாபெரும் மகுடத்தை உன் தலையில் சூட்டும். திடீரென உனது வளர்ச்சி தடைபடும் அந்த சாப விமோசனத்தை உன்னை தடுத்து நிறுத்திய திருஷ்டிகளை நான் முற்றிலுமாக அகற்றிவிட்டேன். உனது திறமைகள் இனி எவ்வித தடையுமின்றி பாய்ந்தோடும் ஜீவநதி போல பிரவாகம் எடுக்கும். அந்த பிரவாகம் உனது இல்லத்தில் வற்றாத செல்வத்தையும் மன அமைதியையும் நிரந்தரமாக கொண்டு வந்து சேர்க்கும். நீ நீண்ட காலமாக சுமந்து கொண்டிருக்கும் மலை போன்ற பாரங்களை என் அருட்பார்வையால் வெயிலில் பட்ட பனித்துளியாக மாற்றி உருக்கி விடுவேன். நீ யாருக்கும் கைகட்டி தலைகுனிந்து நிற்க வேண்டிய அவசியத்தை இனி உன் வாழ்வில் நான் ஒருபோதும் உருவாக்க மாட்டேன். உனது நியாயமான தேவைகள் அனைத்தையும் நீ கேட்பதற்கு முன்பாகவே நான் நிறைவேற்றி வைப்பேன். நீ கொஞ்சமும் எதிர்பாராத திசைகளில் இருந்தெல்லாம் செல்வமும் மாபெரும் நல்வாய்ப்புகளும் உன்னை தேடி அருவியாக கொட்டும். உனது சேமிப்புகள்
பல மடங்காக பெருகும். நீ வாழ்நாள் முழுவதும் அரும்பாடுபட்டு சேர்த்தாலும் கிடைக்காத பெரும் கௌரவத்தை என் ஒற்றை அருளாசியால் உனக்கு நான் வழங்கப் போகிறேன். இது வெறும் உறுதிமொழி அல்ல, இது கைலை நாதனின் கட்டளை. உன் வாழ்வின் ஒவ்வொரு வினாடியையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உன் கண்ணீரை துடைக்க என் கரங்கள் நீண்டுவிட்டன. உனது வாழ்க்கையின் இருண்ட பக்கங்கள் கிழித்து எறியப்பட்டுவிட்டன. இனி நீ காணப்போவது ஒளிமயமான எதிர்காலம் மட்டுமே. நான் இப்போது உனக்காக திறக்கப் போகும் வெற்றிக்கான பாதைகள் நிரந்தரமானவை. அவை எக்காலத்திலும் யார் நினைத்தாலும் அடைக்கப்பட மாட்டாது. உனது படைப்புகளும் உனது உழைப்பும் இனி அகிலம் முழுவதும் எவ்வித தடையுமின்றி சென்றடையும். நீ இனி எதற்கும் துணிச்சலாக அடியெடுத்து வை. ஒட்டுமொத்த கைலாயமும் என் சிவகணங்களும் உனக்கு பின்னால் மாபெரும் அரணாக நின்று உன்னை வழிநடத்தும். நீ இனி யாருமற்ற தனிமரம் அல்ல. முழுமுதற் கடவுளான எம்பெருமான் ஈசன் உனக்கு துணையாக உன்னோடு நிற்கிறேன். உனது வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நான் நிகழ்த்தப் போகும் பிரம்மாண்டங்களைக் கண்டு நீயே ஆச்சரியப்படப் போகிறாய். எனது ஆசீர்வாதத்தின் பெருமழை உன்னை நனைக்கத் தொடங்கிவிட்டது. என் வார்த்தைகள் உனக்குள் ஆழமாக ஊடுருவட்டும். இந்த தெய்வீக பயணத்தில் தொடர்ந்து என்னோடு பயணித்துக் கொண்டிரு. உன் மனம் அமைதியடையட்டும், உன் ஆன்மா புத்துயிர் பெறட்டும். என் அன்பு பிள்ளையே, உனது வாழ்வின் இருண்ட பக்கங்களை என் திருக்கரத்தால் கிழித்தெறிந்த இந்த கைலைநாதன் இப்போது உனது ஆழமான மனக்காயங்களுக்கு நிரந்தரமான மருந்திட வந்திருக்கிறேன். உன் கண்களை மூடி நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு வார்த்தையையும் உன் மூச்சுக்காற்றாக உள்வாங்கிக்கொள். நீண்ட நெடுங்காலமாக இந்த சுயநலமான உலகில் நீ பட்ட ரணங்கள் அத்தனையும் என் நெஞ்சை உலுக்கியிருக்கின்றன. நீ உயிருக்கு உயிராக நேசித்தவர்கள் உனது தூய்மையான அன்பை ஒரு பலவீனமாக எண்ணி உன்னை எப்படியெல்லாம் உதாசீனப்படுத்தினார்கள் என்பதை நான் அறிவேன். உன்னை ஒரு ஏணியாக பயன்படுத்திவிட்டு தங்களது தேவைகள் முடிந்ததும் உன்னை ஒரு அனாதையைப் போல நடுத்தெருவில் நிற்க வைத்துவிட்டு சென்றதை எண்ணி நீ எத்தனை இரவுகள் விழிநீரால் தலையணையை நனைத்திருக்கிறாய். நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? என் அளவற்ற பாசத்திற்கு ஏன் இந்த கொடிய தண்டனை என்று நீ உடைந்தெழுந்த அந்த தருணங்களில் உனக்கு தெரியாமலேயே உன் அருகில் அமர்ந்து உன் கண்ணீரை துடைத்தது இந்த ஆதிசிவன்தான். உனது முதுகுக்கு பின்னால் வீசப்பட்ட துரோகத்தின் அம்புகள் உன்னை எவ்வளவு தூரம் காயப்படுத்தின என்பதை இந்த வெளிவேஷ உலகம் அறியாது. உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் வெறும் முகமூடிகளை அணிந்து கொண்டு நாடகமாடுகிறார்கள். அந்த நாடக மேடையில் நீ மட்டுமே உண்மையாக வாழ்ந்து அனைவரையும் கண்மூடித்தனமாக நம்பி பலத்த காயங்களோடு நிற்கிறாய். உனது அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள் உன்னை விட்டு விலகியது உனக்கான தண்டனை அல்ல, அது நான் உனக்கு கொடுத்த மாபெரும் விடுதலை என்பதை நீ முதலில் உணர வேண்டும். ஒரு அடர்ந்த வனத்தில் ஆகாயத்தையே மறைக்கும் அளவிற்கு மாபெரும் மரங்கள் கிளைகளை பரப்பி நிற்கின்றன என்று வைத்துக் கொள்வோம். அந்த மரங்களின் அடர்த்தியால் பூமிக்கு கீழே இருக்கும் சின்னஞ்சிறு செடிகளுக்கு சூரிய ஒளியே கிடைப்பதில்லை. அவை வளர முடியாமல் இருளிலேயே தவிக்கின்றன. அப்போது ஒரு மாபெரும் புயல் வீசுகிறது. அந்த புயல் பெரிய மரங்களின் கிளைகளை முறித்து போடுகிறது. பார்ப்பவர்களுக்கு அது ஒரு பேரழிவு போல தோன்றலாம். ஆனால் அந்த புயலுக்கு பிறகுதான் வானத்தின் முழு சூரிய ஒளியும் அந்த சின்னஞ்சிறு செடிகள் மீது பட்டு அவை பிரம்மாண்டமாக வளரத் தொடங்குகின்றன. உனது வாழ்க்கையிலும் இத்தனை காலமாக அப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது. அகந்தையும் சுயநலமும் கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றி ஒரு பெரிய இருட்டை உருவாக்கி உனக்கான வெளிச்சத்தை தடுத்துக் கொண்டிருந்தார்கள். உனது திறமைகள் வெளியே தெரியாமல் அவர்கள் மறைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த போலி மனிதர்களை உன்னை விட்டு விரட்டவே நான் சில கசப்பான அனுபவங்கள் என்னும் புயலை உனது வாழ்க்கையில் அனுப்பினேன். அவர்கள் உன்னை விட்டு விலகியது உனக்கு நேர்ந்த இழப்பு அல்ல, அது உனக்கான சூரிய ஒளியை நேரடியாக உன் மீது படியச் செய்வதற்காக நான் உருவாக்கிய வழி. இனி உன் வளர்ச்சியை தடுக்க எந்த ஒரு நிழலும் உன் மீது விழாது. உன்னை ஏமாற்றியவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நீ ஒருபோதும் உனது தூய்மையான மனதில் நினைக்க வேண்டாம். கர்ம வினைகளின் கணக்குகளை துல்லியமாக தீர்க்கும் காலபைரவனாக நானே இருக்கிறேன். உனது அன்பை விலை பேசியவர்கள் அவர்கள் செய்த பிழைகளை உணர்ந்து தவிக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. ஆனால் நீயோ என் கருணை மழையில் நனைந்து முழுமையாக குணமடைவாய். உனக்குள் இருக்கும் உடைந்த மனதை நான் என் இரு கரங்களில் ஏந்துகிறேன். உனது உண்மையான குணத்தை நேசிக்கும், உன்னை எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி எவ்வித நிபந்தனையுமின்றி உளமாற மதிக்கும் புதிய புனிதமான ஆத்மாக்களை நான் உன் வாழ்க்கையில் இணைக்கப் போகிறேன். உனது எண்ணங்களையும் உன் உள்ள கிடக்கையையும் முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய உண்மையான உறவுகள் இனி உன்னை தேடி வரும். உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்கள், உனது நல்லெண்ணங்களை கொச்சைப்படுத்தியவர்கள் அனைவரும் தங்கள் தவற்றை உணர்ந்து உன் நற்குணத்தை போற்றி உன்னை நாடி வரும் மாபெரும் நிலை உருவாகும். உனது குடும்பத்தில் இதுவரை நிலவி வந்த வீண் குழப்பங்கள், காரணமற்ற சண்டைகள், மனஸ்தாபங்கள் அனைத்தும் பனிப்போல் விலகி கைலாயத்தில் நிலவும் அதே தெய்வீக பேரமைதி உன் இல்லத்திலும் இனி நிரந்தரமாக குடிகொள்ளும். சிறு சிறு அகந்தையினால் பிரிந்து போன உறவுகள் மீண்டும் அன்பால் ஒன்று சேரும். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து மன்னிக்கும் மாபெரும் மனப்பக்குவத்தை உங்கள் இதயங்களில் நான் ஆழமாக விதைப்பேன். உடல் அளவிலும் நீ எவ்வளவு சோர்ந்து போயிருந்தாய் என்பதை நான் அறிவேன். ஒவ்வொரு நாளும் விடியும் போதும் எந்த புதிய மன அழுத்தம் நம்மை தாக்குமோ என்ற அச்சத்திலேயே உன் பொழுதுகள் கழிந்தன. உன் உடலின் சோர்வு மெல்ல மெல்ல உன் ஆன்மாவையே சோர்வடையச் செய்தது. மற்றவர்களைப் போல என்னால் ஏன் எந்த செயலையும் முழுமையாக சோர்வின்றி செய்ய முடியவில்லை என்று நீ உன்னையே கேட்டுக்கொண்டு தவித்த தருணங்கள் என் நெஞ்சை உருக்கின.
ஆனால் என் நல்முத்தே, உலகத்து உயிர்களின் பிணிகளை தீர்க்கும் வைத்தியநாதனாக ஈசனாகிய நானே நேரில் வந்து உன் களைப்பை போக்கும் மாபெரும் திருத்தருணம் இது. காலனையும் வென்ற என் அருளால் தீராத சோர்வும் தேவையற்ற பயமும் உன்னை விட்டு நிரந்தரமாக அகலும். உனது உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு தசையும் இப்போது என் திருவருளால் முழுமையாக புதுப்பிக்கப்படுகின்றன. நோய்களாலும் தொடர்ச்சியான கவலைகளாலும் நீ இழந்த அத்தனை ஆற்றலையும் சிவசக்தியின் பிரவாகமாக நீ மீண்டும் பெறுவாய். இருண்ட சிந்தனைகளும் எதிர்மறையான எண்ணங்களும் உன்னை சூழ்ந்து கொண்டு உனது தன்னம்பிக்கையை சிதைத்த காலம் இன்றுடன் முற்றிலுமாக முடிவுக்கு வருகிறது. எந்த ஒரு நற்செயலை தொடங்கும் முன்பும் இது தோல்வியில் முடிந்துவிடுமோ என்ற தேவையற்ற பயம் உன்னை முடக்கி போட்டது. அந்த பயத்தின் வேர்களை என் திரிசூலத்தால் நான் அடியோடு சுட்டிருக்கிறேன். ஒரு ஆழமான கடலின் அலைகள் ஓடி வந்து கரையை தழுவும் போது கரையில் சேர்ந்திருக்கும் தேவையற்ற குப்பைகளையும் சருகுகளையும் தன்னுள் இழுத்துச் சென்று கடலின் அதல பாதாளத்தில் புதைத்து விடுகின்றன. அதன் பிறகு அந்த கடற்கரை முழுவதும் தூய்மையான வெண்மணலால் பிரகாசிக்கிறது. உனது வாழ்க்கையிலும் நான் அந்த பிரளய அலையாகவே வந்தேன். உனது மனதை அரிக்கின்ற அத்தனை குற்ற உணர்ச்சிகளையும் கவலைகளையும் நான் முற்றிலுமாக அடித்துச் சென்று விட்டேன். இனி உன் மனம் தெளிந்த நீரோடையைப் போல மாசற்று பிரகாசிக்கும். எதற்கும் யாருக்கும் அஞ்சாத ஒரு அசுர துணிச்சல் உன் இதயத்தில் ஆழமாக உருவாகும். இந்த உலகம் தரும் கணக்கில்லாத குழப்பங்களுக்கும் சத்தங்களுக்கும் எதிர்மறையான விமர்சனங்களுக்கும் நடுவிலும் நீ கைலாயத்தின் தெய்வீக பேரமைதியை உன் உள்ளத்தில் ஆழமாக உணர்வாய். உனது உறக்கம் இனிமையானதாக ஒரு ஆழ்ந்த தியான நிலையைப் போல மாறும். உன்னுடைய முகம் கைலைநாதனின் தேஜஸை கொண்டு ஒரு புதிய பொலிவுடன் பிரகாசமாக காணப்படும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் ஈசனின் தெளிவான பார்வை இருக்கும். உனது இல்லம் வெறும் செங்கற்களால் கட்டப்பட்ட சாதாரண வீடாக அல்லாமல் அன்பும் அமைதியும் நிறைந்த ஒரு பூலோக கைலாயமாக மாறும். நீ மற்றவர்களுடன் பழகும் விதத்தில் ஒரு தெய்வீக வசீகரம், ஒரு தனித்துவமான ஒளி பிரகாசமாக காணப்படும். சமூகத்தில் உனக்கு என்று ஒரு தனிமதிப்பும் மரியாதையும் பிரம்மாண்டமாக உருவாகப் போகிறது. உனது நிழலைக் கண்டாலே ஒதுங்கிச் சென்றவர்கள் இப்போது உனது ஒற்றை வார்த்தைக்காக காத்து நிற்கும் ஒரு மாபெரும் விந்தையை உனது வாழ்வில் நான் நிகழ்த்தி காட்டுவேன். நீ இனி யாருமற்றவன் அல்ல. அண்டம் காக்கும் ஆதிசிவன் நான் உனக்கு உற்ற துணையாக உனது ஒவ்வொரு அசைவிலும் நிழலாக தொடர்கிறேன். என் அன்பு பிள்ளையே, உனது மனக்காயங்களை ஆற்றி உன்னை தூய்மைப்படுத்திய இந்த கைலைநாதன் இப்போது உனது ஆன்மாவின் ஆழத்தில் பல பிறவிகளாக உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் தெய்வீக சக்தியை தட்டி எழுப்பப் போகிறேன். இது சாதாரணமான விழிப்புணர்வு அல்ல. இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்களை உன் அகக்கண்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் உன்னதமான திறவுகோல். உன்னை சுற்றியுள்ள உலகத்தின் மாயைகளிலிருந்து உன்னை முற்றிலுமாக விடுவித்து சிவனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள அந்த ஒப்பற்ற பந்தத்தை இன்னும் ஆழமாக யாராலும் பிரிக்க முடியாதபடி நெருக்கமாக மாற்றப் போகும் திருத்தருணம் இது. என் உடுக்கையின் நாதத்தை உன் மூச்சு காற்றாக உள்வாங்கிக்கொள். உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் ஆடம்பரத்தையும் உலகத்து மாயைகளையும் நிலையற்ற செல்வத்தையும் நாடி ஓடிக்கொண்டிருந்தபோது நீ மட்டும் உனது கண்ணீரால், உனது தூய்மையான பக்தியால் என்னை தேடி வந்தாய். உன்னிடம் செல்வமோ அதிகாரமோ இல்லை என்று இந்த சமூகம் உன்னை ஏளனம் செய்திருக்கலாம். தகுதியற்றவன் என்று உன்னை ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் அகிலத்தை ஆளும் ஆதிசிவனாகிய நான் மாமன்னர்களின் அழைப்பை விட வறுமையில் வாடினாலும் களங்கமற்ற அன்பை கொண்ட உனது மனக்கோவிலில் எழுந்தருளவே பெருவிருப்பம் கொண்டேன். பகட்டையும் அதிகாரச் செருக்கையும் பார்த்து நான் ஒருபோதும் மயங்குவதில்லை. உனது சுயநலமற்ற அன்புமே எனக்குச் செய்யப்பட்ட மிக உயர்ந்த அபிஷேகம் என்பதை நீ முழுமையாக உணர வேண்டும். அடர்ந்த கானகத்தில் எத்தனையோ மாபெரும் மரங்கள் கிளைபரப்பி செழிப்பாக வளர்ந்து நிற்கின்றன. அந்த மரங்களுக்கு நடுவே வளர்ந்த ஒரு மரத்தை மட்டும் தேடிச் சென்று வெட்டி வீழ்த்துகிறார்கள். அந்த மரம் தான் தன் கிளைகளையும் இலைகளையும் இழந்துவிட்டோமே, அடியோடு சாய்க்கப்பட்டு விட்டோமே என்று வேதனைப்படுகிறது. ஆனால் அந்த மரம் எரிக்கப்படுவதற்காக வெட்டப்படவில்லை. அது சிற்பிகளால் செதுக்கப்பட்டு புனித நதிகளின் நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு முழுவதும் செப்புத்தகடுகளால் கவசமிடப்பட்டு ஒரு மாபெரும் சிவாலயத்தின் கருவறைக்கு நேரே ஆகாயத்தை முட்டும் கொடிமரமாக பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. கானகத்தில் இருந்திருந்தால் அது வெறும் மரமாகவே மடிந்திருக்கும். ஆனால் அது தாங்கிய வெட்டுக்களும் வலிகளுமே அதனை ஈசனின் ஆலயத்தின் மாபெரும் அடையாளமாக மாற்றியது. அகிலமே ஈசனை தரிசிக்க வரும்போது முதலில் அந்த கொடிமரத்தின் அடியில்தான் விழுந்து வணங்கும் மாபெரும் மரியாதையை அது பெறுகிறது. உனது வாழ்க்கையும் அந்த தெய்வீக கொடிமரத்தை போன்றதுதான். நீ இத்தனை காலமும் பட்ட வலிகளும், உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவுகளும், நீ சந்தித்த ஏமாற்றங்களும் உன்னை வீழ்த்துவதற்காக வந்தவையல்ல. உன்னை சுற்றி இருந்த தேவையற்ற பற்றுதல்களை வெட்டி எறிந்து உன்னை ஒரு மாபெரும் ஆளுமையாக, எனக்கு மிக நெருக்கமான ஒரு புனிதமான கருவியாக மாற்றுவதற்காகவே அந்த வலிகளை நீ சந்திக்க வேண்டியிருந்தது. இனி நீ வெறும் மனிதன் அல்ல, ஈசனின் அருளை இந்த உலகிற்கு பரப்பும் ஒரு தெய்வீக கொடிமரம். உன்னை உதாசீனப்படுத்திய அதே உலகம் இனி உனது நேர்மையைக் கண்டும் உனது அசுர வளர்ச்சியைக் கண்டும் உன் முன்னே மரியாதையோடு கைகட்டி நிற்கும் நிலையை நான் உருவாக்குவேன். உனது ஆன்மாவின் ஆழத்தில் இருக்கும் அந்த களங்கமற்ற பக்தி ஒன்றே அகிலத்தை ஆளும் இந்த ஆதிசிவனை உன் வசப்படுத்த போதுமானது. இந்த நொடி முதல் நீ உள்ளுருகி உச்சரிக்கும் ஒவ்வொரு திருநாமத்திற்கும், உனது ஒவ்வொரு கண்ணீர் பிரார்த்தனைக்கும் கைலாயத்திலிருந்து நேரடியாக செவிசாய்த்து நான் பதிலளிப்பேன். உனது ஞானக்கண் திறக்கப்பட்டு உனது அகப்பார்வை கூர்மையடையும்.
நான் உனக்கு காட்டும் தர்மபாதையில் நீ எவ்வித தடையுமின்றி கம்பீரமாக நடப்பாய். உனது வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சிறு நிகழ்விலும் ஈசனாகிய என் திருக்கரத்தின் அசைவை நீ கண்கூடாக காண்பாய். வீசும் காற்றிலும் ஓடும் நதியிலும் பெய்யும் மழையிலும் என் சிவஸ்வரூபத்தை நீ முழுமையாக உணர்வாய். உன் வாக்கினில் சரஸ்வதியும் சிவசக்தியும் நிரந்தரமாக வாசம் செய்வார்கள். உனது வார்த்தைகளில் ஒரு தெய்வீக வல்லமை குடிகொள்ளும். நீ உச்சரிக்கும் நற்சொற்கள் அனைத்தும் பலிதமாகும் மாபெரும் சித்தியை நான் உனக்கு வழங்குகிறேன். நீ மற்றவர்களின் துயர் தீர ஈசனை வேண்டி பிரார்த்திக்கும் போது என் அருளால் அவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். நீ இருளில் தவிக்கும் மற்றவர்களுக்கு ஒரு ஆன்மீக குருவாக ஞான வழிகாட்டியாக திகழ்வாய். உன் பக்தி கைலாய மலையையே அசைக்கும் அளவிற்கு பலமடையும். உனது வாழ்க்கையே என் திருவிளையாடல்களுக்கும் அருளுக்கும் ஒரு வாழும் சாட்சியாக மாறும். நீ எங்கு சென்றாலும் அங்கு என் பிரசன்னமும் சிவகணங்களின் அரணும் உன்னுடன் எப்போதும் கவசம் போல் இருக்கும். வறுமையின் பிடியில் சிக்கித் தவிக்கும் எளியோருக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீ ஒரு மாபெரும் புகலிடமாக ஆதரவற்றவர்களின் குரலாக ஓங்கி ஒலிப்பாய். உனது சொல்லுக்கும் செயலுக்கும் மற்றவர்களின் இருண்ட வாழ்க்கை நிலையை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் அபாரமான சக்தி கிடைக்கும். தர்மத்தின் வழியில் நீ செய்யும் ஒவ்வொரு சிறு நற்செயலும் நேரடியாக கைலாயத்தில் வீற்றிருக்கும் என் பாத கமலங்களையே வந்து சேரும். நீ மிகுந்த பொருட்செலவிலும் கடுமையான மன உழைப்பிலும் உருவாக்கும் உனது படைப்புகள் இனி எக்காலத்திலும் முடங்கிப் போகாது. வலைத்தள உலகில் உனது சுவடுகள் பலரது கவனத்தை ஈர்க்கும் ஒரு மாபெரும் ஒளியாக மாறும். நீ உருவாக்கும் ஒவ்வொரு படைப்பும் அத்தனை தடைகளையும் தாண்டி பல்லாயிரம் பேரின் வாழ்வில் மாபெரும் நல்மாற்றத்தை ஏற்படுத்தும். உனது உழைப்பிற்கான முறையான அங்கீகாரமும் அதற்கான முழுமையான பொருளாதார நன்மைகளும் இனி அருவியாக கொட்டும். உன்னை தடுத்த மாயத்தடைகள் அனைத்தும் சுக்குநூறாக உடைக்கப்பட்டுவிட்டன. உனது சிந்தனை திறன் சாதாரண மனித அறிவின் எல்லைகளை தாண்டி பிரபஞ்சம் முழுவதும் விரிவடையும். நீ உருவாக்கும் ஒவ்வொரு பொருளிலும் வெளிப்படுத்தும் ஒவ்வொரு கருத்திலும் சிவசக்தியின் தெய்வீகத்தன்மை முழுமையாக குடிகொண்டிருக்கும். உனது நேர்மையான எதற்கும் வளைந்து கொடுக்காத இரும்பு போன்ற நெஞ்சுறுதி அதிகாரத்தின் உச்சத்தில் உள்ளவர்களை கூட வியக்க வைக்கும். உனக்கு இந்த சமூகத்தில் ஒரு உயரிய அசைக்க முடியாத பெருமை கிடைக்கும். நீ எடுக்கும் முடிவுகள் கணக்கில் அடங்காத பலரது நல்வாழ்விற்கு ஆணிவேராக அமையும். உனது பெயர் இந்த சமூகத்தின் நல்வரலாற்றில் ஒரு அழியாத பொன்னான இடத்தை பிடிக்கும். சோர்ந்து போனவர்களுக்கு நீ ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக திகழ்வாய். உனது அன்பும் எல்லையற்ற கருணையும் சமூகத்தில் சூழ்ந்துள்ள அநீதி என்னும் காரிருளை அகற்றும் சிவஜோதியாய் என்றென்றும் ஒளிரும். நீ மற்றவர்களுக்கு புதிய பாதையை கற்றுக் கொடுக்கும் ஒரு ஆளுமையாக உயர்வாய். உனது தேடல்கள் பலரது தீராத வலிகளுக்கு அருமருந்தாக அமையும். உனக்குள் எரியும் ஞானத்தீ உன்னை தொடர்ச்சியாக இயங்க வைக்கும். உனது தாராள குணம் உன்னை இன்னும் வானளாவ உயர்த்தும். நீ என் நாமத்தில் எதை மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் அது உனக்கு பல கோடி மடங்காக திரும்பி வரும். உனது குடும்பத்தில் வறுமை என்ற சொல்லுக்கே இனி எக்காலத்திலும் இடமிருக்காது. அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிரந்தரமாக பெருகும். நீ இல்லாதவர்களுக்கு கல்வி, வாழ்வாதாரம் மற்றும் உதவிகளை வாரி வழங்கும் மாபெரும் வள்ளலாக மாறுவாய். உனது சந்ததியினர் நீ செய்த சிவபுண்ணியத்தின் பலனையும் உனது நேர்மையின் பலனையும் முழுமையாக அறுவடை செய்வார்கள். உனது குடும்பத்தை பிடித்துள்ள பூர்வ ஜென்ம சாபங்கள் அனைத்தும் என் நெற்றிக்கண் நெருப்பால் சுட்டெரிக்கப்பட்டு ஒரு புதிய திருவருளின் சுழற்சி உன் வம்சத்தில் தொடங்கும். உனது வாழ்க்கை ஒரு பொன்னான வரலாறாக மாறத் தொடங்கிவிட்டது. என் அன்பின் ஆழத்தை முழுமையாக உணர்ந்து என் திருக்கரங்களை இறுகப் பற்றிக்கொள். என் அன்பு பிள்ளையே, உனது உழைப்பு வீணாகிவிட்டதே என்று நீ விம்மி அழுத அந்த தருணங்களை நான் அறிவேன். நீ பல இரவுகள் கண்விழித்து உனது இரத்தத்தையே மையாகக் கொண்டு செதுக்கிய உனது படைப்புகள் இணையம் என்னும் பெருவெளியில் பலரின் பார்வைக்குச் செல்லாமல் முடக்கப்பட்டதைக் கண்டு நீ நிலைகுலைந்து போனாய். ஆரம்பத்தில் நன்றாகச் சென்றது, பலரும் பார்த்தார்கள். ஆனால் திடீரென ஏன் இந்த தேக்கம்? நான் செய்த பிழை என்ன என்று நீ உனக்குள் 1000 முறை கேட்டுக்கொண்டாய். அந்த தேக்கம் என்பது உனது திறமையின் குறைபாடு அல்ல. அது உனது வெற்றியை தற்காலிகமாக சிறைப்பிடித்த மாயத்திரைகள். ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் ரகசியங்கள் அடங்கிய ஒரு பெட்டியை சிந்தித்துப் பார். அந்த பெட்டி ஒரு சாதாரண மனிதனின் கையில் கிடைத்தால் அவன் அதை திறக்க 1000 வழிகளில் முயற்சிப்பான். பல கருவிகளைக் கொண்டு உடைக்க பார்ப்பான். ஆனால் அந்த பெட்டி அத்தனைக்கும் வளைந்து கொடுக்காது. அது அசைக்க முடியாத பிடிவாதத்தோடு மூடியே இருக்கும். அந்த பெட்டியை திறக்க ஒரே ஒரு வழிதான் உண்டு. அது அந்த சாம்ராஜ்யத்தை ஆளும் அரசனின் கைரேகையோ அல்லது அவனது அரச முத்திரையோ பட்டால் மட்டுமே அந்த பூட்டுகள் தானாக விலகும். உன்னுடைய படைப்புகளும் இத்தனை காலம் அப்படித்தான் இருந்தன. நீ உனது அறிவாற்றலை கொண்டு அவற்றை திறக்க முயன்றாய். மற்றவர்களின் யுக்திகளை பின்பற்றி வெற்றி பெற துடித்தாய். ஆனால் அந்த இணைய பெருவெளியின் சூட்சுமங்கள் உனது முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போட்டன. இப்போது அந்த பெட்டியின் மீது கைலைநாதனாகிய என் அரச முத்திரை விழுந்துவிட்டது. நான் அந்த பூட்டுகளை திறந்துவிட்டேன். இனி உனது படைப்புகள் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத வேகத்தில் உலகெங்கும் பரவப்போகின்றன. மற்றவர்கள் செய்த அதே தவற்றை நீ செய்திருந்தாலும் உனக்கு மட்டும் நான் ஒரு தனிப்பாதையை வகுத்துக் கொடுத்துவிட்டேன்.
உனது காணொளிகள் இனி எவ்வித தடையுமின்றி மக்களின் மனங்களைச் சென்றடையும். பார்வைக்கு எளியதாக தோன்றும் ஒரு சிறு கருங்கல் ஒரு கலைஞனின் கையில் கிடைத்தால் அது சிலையாக மாறுகிறது. அதே கல் ஒரு வீரனின் கையில் கிடைத்தால் அது ஆயுதமாக மாறுகிறது. ஆனால் அதே கல் ஒரு ஆலயத்தின் அடித்தளத்தில் வைக்கப்பட்டால் அது காலங்காலமாக பல கோடி மக்களின் வழிபாட்டை தாங்கும் புண்ணிய பாறையாக மாறுகிறது. உனது உழைப்பு இதுவரை ஒரு கருங்கல்லாக சிதறி கிடந்தது. அதை நான் இப்போது கைலாயத்தின் அடித்தள பாறையாக மாற்றிவிட்டேன். அதன் மீது எழும் உனது வெற்றியின் கோபுரம் ஒருபோதும் சாயாது. உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டுப் பார்த்து கலங்காதே. அவர்கள் எளிதாக பெறும் வெற்றி ஒரு பருவகால மழையைப் போன்றது. அது வந்த வேகத்தில் மறைந்துவிடும். ஆனால் நான் உனக்கு கொடுக்கப் போகும் வெற்றி வற்றாத ஊற்றைப் போன்றது. அது மெதுவாக தொடங்கினாலும் ஒருமுறை பொங்கி எழுந்தால் அதை யாராலும் அடக்க முடியாது. உனது படைப்புகள் இணையத்தில் முடங்கியதற்கு பின்னால் இருந்த திருஷ்டிகளையும் பொறாமை பார்வைகளையும் என் நெற்றிக் கண்ணால் நான் சுட்டெரித்து விட்டேன். இனி உனது நிழலைக் கூட அந்த தீய சக்திகள் நெருங்க முடியாது. நீ எதை செய்தாலும் அதில் ஒரு வசீகரம் இருக்கும். நீ சொல்லும் சொற்களில் ஒரு மந்திர சக்தி இருக்கும். உனது காணொளிகளை காண்பவர்கள் அதில் ஏதோ ஒரு தெய்வீக அமைதி இருப்பதை உணர்வார்கள். அது உனது திறமைக்கு நான் கொடுத்திருக்கும் கூடுதல் வரம். உன்னை தடுத்த அதே வலைத்தளங்கள் இனி உன்னை தேடி வந்து மகுடம் சூட்டும் நிலையை நான் உருவாக்குவேன். நீ நீண்ட காலமாக ஏங்கிய அந்த பொருளாதார சுதந்திரம் இனி ஒரு கனவாக இருக்காது. உனது உழைப்பிற்கான பலன் பல மடங்கு வட்டியோடு உன்னை தேடி வரும். உனது கணக்கில் சேரும் ஒவ்வொரு பொருளும் தர்மத்தின் வழியில் வந்ததாக இருக்கும். நீ யாருடைய தயவையும் எதிர்பார்க்க தேவையில்லை. உனக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் வாய்ப்புகளையும் நான் முன்னேற்பாடு செய்து வைத்துவிட்டேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். தயக்கத்தையும் பயத்தையும் உதறி தள்ளிவிட்டு முழு நம்பிக்கையோடு உனது பணியை தொடர். உனக்கு பின்னால் கைலாயத்தின் சிவகணங்கள் ஒரு மாபெரும் சேனையாக நின்று உன்னை பாதுகாக்கும். உன்னுடைய வெற்றி இனி ஒரு செய்தியாக அல்ல, ஒரு சரித்திரமாக பேசப்படும். உன்னை ஒதுக்கி தள்ளியவர்கள் உனது வளர்ச்சியை பார்த்து வியந்து போவார்கள். நீ ஒரு சாதாரண கலைஞன் அல்ல, ஈசனின் அருளை சுமந்து செல்லும் ஒரு தூதன். உனது ஒவ்வொரு அசைவிலும் என் பிரசன்னம் இருக்கும். உனது வாழ்க்கையின் அடுத்த கட்டம் நீ கற்பனை செய்ததை விடவும் பிரம்மாண்டமாக இருக்கப் போகிறது. அதற்கான ஆயத்தங்களை நான் முடித்துவிட்டேன். நீ இனி பின்தங்கியிருக்க தேவையில்லை. முன்னேறிச் செல். உன்னோடு நான் இருக்கிறேன், என் உயிரினும் மேலான பிள்ளையே. இத்தனை காலம் நீ கடந்து வந்த நெருப்பாறுகளும் சிந்திய கண்ணீர் துளிகளும் இனி மாபெரும் நல்முத்துகளாக மாறி உன் தலையை அலங்கரிக்கப் போகும் அந்த உன்னதமான இறுதித் தருணத்தை இப்போது நான் உரைக்கிறேன். உனது செவிகளை என் நாதத்திற்காக முழுமையாக திறந்து வை. ஒரு கலங்கிய நீர்நிலையில் விழும் முழு நிலவின் பிம்பத்தை சற்று உற்று நோக்கு. அந்த நீர் கொந்தளித்துக் கொண்டிருக்கும்போது அதில் தெரியும் நிலவும் சுக்குநூறாக உடைந்து சிதறியதைப் போலவே காட்சியளிக்கும். அந்த நிலவுக்கு தனியொரு பிரகாசமோ முழுமையோ இல்லாதது போல் தோன்றும். ஆனால் அந்த நீரின் சலசலப்பு அடங்கி அது முற்றிலுமாக கண்ணாடியைப் போல் அமைதியாக மாறும்போது வானத்தில் உள்ள அதே முழு நிலவு எவ்வித குறையுமின்றி பிரம்மாண்டமாக அந்த நீரில் ஜொலிக்கும். உனது வாழ்க்கையும் இத்தனை காலமாக அந்தச் சலசலப்பான நீரைப் போலத்தான் மனிதர்களின் சூழ்ச்சிகளாலும் தேவையற்ற குழப்பங்களாலும் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. அதனால் உனது உண்மையான திறமையும் உனது முழுமையான ஆளுமையும் சுக்குநூறாக உடைந்ததைப் போல உனக்கே தோன்றியது. ஆனால் இப்போது உன்னைச் சுற்றியிருந்த அத்தனை கொந்தளிப்புகளையும் என் ஒற்றை பார்வையால் நான் அடக்கிவிட்டேன். இனி உன் மனம் மாபெரும் பேரமைதியை காணும். அந்த அமைதியில் உனக்குள் இருக்கும் சிவசக்தியின் முழுமையான பிரம்மாண்டம் அகிலத்திற்கே பிரகாசமாக தெரியப்போகிறது. உன்னைச் சுற்றியிருந்தவர்கள் உன்னோடு முரண்பட்டதையும் உன்னை எதிர்த்ததையும் எண்ணி நீ இனி ஒருபோதும் வருந்த வேண்டாம். இரு சாதாரண கற்கள் தங்களுக்குள் கடுமையாக மோதிக்கொள்ளும்போது அந்த மோதலின் வலியிலிருந்துதான் யாகத்தை வளர்க்கும் மாபெரும் புனிதமான நெருப்பு பொறி பிறக்கிறது. அந்த இரு கற்களும் மோதிக்கொள்ளவில்லை என்றால் அந்த புனித நெருப்பு உருவாகாமலேயே போயிருக்கும். உனது வாழ்க்கையில் நடந்த கசப்பான மோதல்களும் உனக்கு ஏற்பட்ட கடுமையான எதிர்ப்புகளும் உன்னை அழிப்பதற்காக வந்தவை அல்ல. உனக்குள் உறங்கிக் கொண்டிருந்த அசுரத்தனமான திறமையையும் உனது வெற்றியின் நெருப்பையும் பற்ற வைப்பதற்காக பிரபஞ்சம் நடத்திய திருவிளையாடல் அது. அந்த மோதல்கள் இல்லை என்றால் உனது உண்மையான பலம் உனக்கே தெரியாமல் போயிருக்கும். இனி அந்த வெற்றி நெருப்பு உனது அத்தனை தடைகளையும் சுட்டெரித்துவிட்டு உன்னை ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் உச்சியில் கொண்டு போய் சேர்க்கும். உனது பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் நிரந்தரமாக முடிவுக்கு வந்துவிட்டன. நீ பட்ட கடன்கள் அனைத்தும் பனி போல உருகி மறையும். உனது நேர்மையான உழைப்பிற்கான பலன் வற்றாத ஊற்றாக உன் இல்லத்தில் பெருக்கெடுத்து ஓடும். நீ எதைத் தொட்டாலும் அதில் என் திருவருள் இணைந்து அது மாபெரும் வெற்றியாக மாறும். உனது குடும்பத்தை பீடித்திருந்த அத்தனை கர்ம வினைகளையும் காலபைரவனாகிய நான் அடியோடு அழித்துவிட்டேன்.
இனி உன் வம்சமே வறுமை என்ற சொல்லை மறந்து அறநெறியோடு செழிப்பாக வாழும். நீ இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவும் மாபெரும் கருணை உள்ளம் கொண்டவனாக உயர்வாக நிற்கப் போகிறாய். உன்னை ஏளனம் செய்தவர்கள் உன் நிழலைக் கண்டாலே ஒதுங்கிச் செல்லும் அளவிற்கு உனக்கு ஒரு அசைக்க முடியாத அதிகாரத்தையும் தைரியத்தையும் நான் தந்துவிட்டேன். உனது ஒவ்வொரு மூச்சிலும் ஈசனாகிய என் காவல் இருக்கும். நீ எதற்கும் கலங்காதே, உனக்கான பொற்காலம் முழுமையாக தொடங்கிவிட்டது. என் ஆசீர்வாதம் எக்காலத்திலும் உன்னை கவசம் போல் காக்கும். என் அன்பு பிள்ளைகளே, கைலைநாதனின் இந்த தெய்வீக திருவாக்கு உங்கள் ஆத்மாவை தொட்டிருந்தால், உங்கள் வாழ்வில் ஈசன் மாபெரும் நல்மாற்றங்களை உருவாக்குவார் என்று நீங்கள் முழுமையாக நம்பினால், உங்களது அந்த நம்பிக்கையை இன்றே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓம் நமசிவாய அல்லது சிவனே துணை என்று உங்கள் மனப்பூர்வமான கருத்துக்களை பதிவு செய்து ஈசனின் எல்லையற்ற பேரருளை பெறுங்கள். அனுதினமும் சிவபெருமானின் இத்தகைய அபூர்வமான திருவாக்குகளோடும் கருணையோடும் தொடர்ந்து இணைந்திருக்க நமது சிவனே துணை காணொளி குடும்பத்தில் இப்போதே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். எம்பெருமான் ஈசனின் பேரருள் எக்காலத்திலும் உங்களோடு நிலைத்திருக்கும். ஓம் நமசிவாய.